அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிராமத்து மனசம். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, இரண்டாவது பண்ணையின் இரண்டாவது பேட்ச் கோழி குஞ்செல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாள் கோழி குஞ்சுலேருந்து 200 நாள் வரைக்கும் வளர்த்தி நம்ம சேல்ஸ் பண்ணிட்டோங்க. அதனுடைய ஃபுல் வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போறோங்க. பார்ட் ஏல பார்த்தீங்க அப்படின்னா, முதல் நாள்ல இருந்து 70 நாள் வரைக்கும் என்னென்ன வேலை செஞ்சுக்கிறோம், அதே மாதிரி என்னென்ன மெடிசன் கோழி குஞ்சுகள் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. பார்ட் பியில் பார்த்தீங்க அப்படின்னா 70 நாளைக்கு மேலே நம்ம சேல்ஸ் பண்ணுற வரைக்கும் என்னென்ன வேலை செய்கிறோம் அப்படிங்கிறத பார்ட் பியில் பார்க்கலாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்னென்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்ட் ஏல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாள் கோழி குஞ்சுலேருந்து 70 நாள் வர வரைக்கும் என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்ட் ஏல பார்க்கலாங்க. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, கோழி குஞ்சு வாங்கிட்டு வந்ததுமே என்ன தீவனம் கொடுப்பா ஒரு 70 நாள் வரைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 15 நாள் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, பிராய்லர் ப்ரீ ஸ்டார்டர் தான் கோழி குஞ்சுகளுக்கு கொடுப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு மேலே 30 நாள் வர வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, பிராய்லர் ஸ்டார்டர் கொடுப்பாங்க. இந்த பிராய்லர் ப்ரீ ஸ்டார்டருக்கும் பிராய்லர் ஸ்டார்டருக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்க அப்படின்னா, பிராய்லர் ப்ரீ ஸ்டார்டர் பார்த்தீங்கன்னா தீவனத்தோட சைஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும், இளங்குஞ்சுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு மேலே பார்த்தீங்கன்னா குஞ்சுகளை பெருசாகும் போது பார்த்தீங்கன்னா பிராய்லர் ஸ்டார்டர் கொடுக்கும்போது கொஞ்சம் அந்த ப்ரீ ஸ்டார்டருக்கும் ஸ்டார்டர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 30 நாளைக்கு மேலே 70 நாள் வர வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுக்கோழி ஸ்டார்டர் தான் கோழி குஞ்சுகள் எல்லாத்துக்குமே நம்ம கொடுப்போங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோழி குஞ்சுகளுக்கு டே ஓல்டுலேருந்து 70 நாள் வரைக்கும் கொடுக்கக்கூடிய தீவனங்க. அதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பு, மக்காச்சோளம், அரிசி இது எல்லாமே நம்ம கொஞ்சம் கொடுப்பாங்க. ஏன்னா இது ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா தான் கடைசியில் போகும்போது பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிடுங்க. இதுக்கு இடையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா பசுந்தீவனங்கள் கொடுப்பாங்க. அசோலா, முருங்கைக்கீரை, பில்லு வகைகள் எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுகளுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. வேஸ்ட் காய்கறி எல்லாம் அதை எல்லாமே பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு சாப்பிடுங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம தீவனத்தோட இதுங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுகளுக்கு நம்ம என்னென்ன மெடிசன் கொடுப்போம் இந்த 70 நாள் வர வரைக்கும் டே ஓல்டுலேருந்து அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு 7 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா F1, 14வது நாள் பார்த்தீங்கன்னா ஐபிடி, 21வது நாள் பார்த்தீங்கன்னா லசோட்டாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுகளுக்கு நம்ம கம்பல்சரி விடக்கூடிய சொட்டு மருந்து விட்டுறோணுங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 நாள் இல்லைன்னா 60 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோழி குஞ்சுகளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவார்மிங் பண்ணணுங்க. இந்த டிவார்மிங் எதுக்காக பண்ணுறேன்னு கேட்டிங்க அப்படின்னா, கோழி குஞ்சுக்கு இது நாள் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 நாள் 60 நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க, ஒரு சிலது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா சாப்பிடும், ஆனால் கோழி குஞ்சு பார்த்தீங்கன்னா வெயிட் ஏறாதுங்க. இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கோழி குஞ்சுகளுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டிவார்மிங் பண்ணிடணுங்க. இந்த டிவார்மிங் பண்ணால் கோழி குஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா தீன் சாப்பிட்றதும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வருங்க. ஏன்னா வெயிட் கெயின் ஆகும் டிவார்மிங் பண்ணும்போது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுதாங்க, இதுக்கு மேலே நம்ம எதுவுமே கொடுக்க போகிறதில்ல. அதுக்கடுத்து இடையில பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோழி குஞ்சு 45 நாள் ஏதாவது கொத்தறக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த டைமில் கோழி குஞ்சுக்கு எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் சைஸ் நோஸ் கிளிப் பார்த்தீங்க அப்படின்னா மாட்டி விட்ருவாங்க. இந்த மீடியம் சைஸ் நோஸ் கிளிப் மாட்டிட்டு அப்படின்னா ஒரு 150 நாள் வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. இந்த கிளிப் மாட்டுறது ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னா எந்த பிரச்சனையுமே வராதுங்க. நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 பேட்சுக்கு பக்கமாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு வந்தது இல்லைங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் ஏல உள்ள வீடியோங்க. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70 நாளைக்கு மேலே நம்ம என்னென்ன பண்ணுவோம்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்க ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பார்ட் பியில் சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதீஷ். நன்றி, வணக்கம்.